Greetings to you all. Welcome to Class 6, Term 3, Unit 2, That Sunday Morning. Today we are going to do the book back exercise. First one, answer in one or two sentences. First question is, why did the family move to Patna? So the family Patna ku move aranga, shift aranga. Savita Singh's father was posted in Patna. So, they had to move there. That's Savita Singh. In the lesson, எழுதின ஆத்தரோட பேர் தான் சவிதா சிங். இந்த சவிதா சிங்கோட ஃபாதர் வந்து என்னாச்சு, டெல்லியிலேருந்து பட்னாக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு, ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும், ஃபேமிலியும் அங்கே தான் மூவ் ஆகி போகணும். ஓகே, செகண்ட் ஒன், ஹூ வாஸ் சேலஞ்ச்ட் ஃபார் அ ரேஸ். இப்போ ஒரு போட்டி வைக்கிறாங்க சைக்கிள் ரேஸ்க்கு. அது யாருக்கு போட்டி? Savita was challenged for a race by her brother. யார் யாருக்கு போட்டி? சவிதாக்கும் பிரதருக்கும். ஓகே, சைக்கிள் ரேஸ். தேர்ட் ஒன், இஸ் த பிரதர் போஸ்ட்ஃபுல்? வாட் மேக்ஸ் யூ திங்க் ஸோ? அதாவது பிரதர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் போஸ்டிங், ஒரு ஹெட் வெயிட் ஆகி எனக்கு தான் எல்லாம் முடியும், நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு போஸ்ட்ஃபுல்லாக இருந்தாங்களா? Yes, the brother is boastful because whenever he wins, he boasts about it for days. ஒரு நாள் ஜெயிச்சா போதுமே, அதையே வச்சு டெய்லியும் நான் தான் ஜெயிச்சேன்னு சும்மா சொல்லிகிட்டே இருக்கிறது. Fourth one, why did the trees become a green blur? Okay, வேகமாக சைக்கிள் போகும்போது the trees were looking unclear. blurனா not very clear, ஒரு மாதிரி மெஸ்ஸாக ஸ்மட்ஜாக இருந்தது. Why? The trees became a green blur to Savita as she was cycling very fast, and due to that she could not see the trees clearly. Because ஜெயிக்கணும்னு வேகமாக போகும்போது என்னாகும், the trees were not very clear. Fine. Fifth one, which line tells you that the girl was faster than the boy? சரி, சைக்கிள் ரேஸ் தொடங்கியாச்சு. which line, எந்த லைன் வந்து கேர்ள் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லுது? The line, soon I drew level with my brother and then gradually I moved ahead. Aheadனாக்கா முன்னோக்கி போனேன். ஃபஸ்ட்டு அவனுக்கிட்ட வந்தேன், தென் அவனையும் தாண்டிட்டேன், அவனை க்ராஸ் பண்ணிட்டேன். இந்த லைன் தான் சொல்லுது. ஓகே, tells us that the girl was faster than the boy. Fine, children? And let us see the glossary from this section. Exploring, it means traveling for discovery. அதான் புதுசாக கண்டுபிடிக்கிறது. இம்போசிங், இட் மீன்ஸ் கிராண்ட் ஆர் இம்ப்ரெசிவ். கிராண்டாக நச்சுன்னு இருக்கிறது, இம்ப்ரெசிவாக. இன்வேரிபிளி, இட் மீன்ஸ் ஆல்வேஸ். க்ரோட்னாக்கா கத்திட்டு இருக்குது, நான் தான் பண்ணேன்னு. பில்லோட் அவுட், டு ஃப்ளேர் அவுட் இன் த விண்ட். த்ரெட்டனிங், இட் மீன்ஸ் வார்னிங். பிளர், unclear. Okay, children, now section 2. Read the events of the story. They are in the wrong order. Put them in the correct order. So the sentences are here. And it charged straight at the cavalry officers on horseback. And so she fled on to the back of the cow. So everybody panicked and made a general rush to safety. The startled cow charged off in fear. She applied the brakes but was thrown off the cycle. Just then, she saw a lone cow in the middle of the road. Finally, the cow fell into a ditch and dislodged the girl. The girl cried out in delight as she overtook her brother on her bicycle. So, this is not in order. இப்போ நம்ம ஆர்டராக படிக்கலாம், சரியா? First one, the girl cried out in delight as she overtook her brother on her cycle. ஃபஸ்ட்டு அந்த கேர்ள் ஹாப்பியாக அண்ணனை க்ராஸ் ஆக்கிட்டேன், கட் பண்ணிட்டேன், முந்திட்டேன்னு ஹாப்பியாக இருக்கிறா. அப்புறம் என்ன ஆகுது? ஜஸ்ட் தென் ஷி saw a lone cow in the middle of the road. அந்த சிச்சுவேஷனில் she saw one cow, ஒரு மாடு நிற்குது. Next what happened? She applied the brakes but was thrown off the cycle. பிரேக் அப்ளை பண்ணிட்டோம், சைக்கிள் நிற்கல, தொபக்கடின்னு கீழே விழுந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன், அண்ட் ஸோ ஷீ ஃப்ளியூ ஆன் டு த பேக் ஆஃப் த கவ். கீழேயும் விழல, என்னாச்சு? ஷி வாஸ் த்ரோன் பேக் ஆஃப் த கவ். கவுக்கு மேலே போய் அந்த பொண்ணு உட்காந்துருச்சு. அப்புறம் என்ன ஆகுது?
The startled cow charged off in fear. இந்த பொண்ணுக்கு பயந்து அந்த கவுக்கு மேலே உட்காந்தது. கவுக்கு பயம், ஆகா அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு அதுக்கு பயந்து அதுவும் ஓட ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் and it charged straight at the cavalry officers on horseback. அப்போ பார்த்து cavalry officers வராங்க, அங்கேயும் ஒரு ப்ராப்ளம் நடக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் so everybody panicked and made a general rush to safety. அப்போ நினைக்கிறாங்க இது பிளேஸ் சரியில்லை, let us move to a safer place. Then next one is finally the cow fell into a ditch and dislodged the girl. ஸோ கவ் கீழே விழும்போது கேர்ளும் ஒரு புஷ்ஷில் விழுந்து எப்படி தப்பிக்கிறாங்க. ஆல்ரைட், now let us see the glossary part from section 2. Abruptly, it means suddenly, திடீர்னு. Momentum, it means the force of a moving body. Unfortunate means unlucky, lucky illa. Startled, it means frightened. Resplendent, it means brilliant in appearance. Cavalry, it means a unit of army serving on horseback. Magnificent means grand. Stampede, rush. Dislodged, it means freed. Moving on to section 3. Based on your reading, put a tick for the correct and wrong for the incorrect statements. First one, the man didn't want to get up because he was tired as he was thrown into the ditch. அது தப்பு தானே, அது கேர்ள் தானே அது, ஸோ தட் இஸ் ராங். செகண்ட் ஒன், த பாய் வாஸ் ரேதர் அன்சிம்பத்தட்டிக் டு ஹிஸ் சிஸ்டர். அந்த பாய் எப்பயுமே அந்த பொண்ணை நாகிங் பண்ணிகிட்டே இருக்கான், டாண்டிங், ஸோ அது கரெக்டு, டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான் இல்லையா. தேர்ட் ஒன், த கேர்ள் வாஸ் பேட்லி ஹர்ட். அந்த பொண்ணுக்கு நிறைய காயம் வந்தது அந்த மாதிரி இல்லைல்ல, ஸோ இட் இஸ் ராங். The boy and the girl were taken by the cavalry to explain their action. இந்த பாயும் கேர்ளையும் அந்த cavalry கூட்டிட்டு போனாங்களா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு? அப்படி ஒன்றும் நடக்கலை, ஸோ தட் இஸ் ராங். They rode back home quickly. வேகமாக வீட்டுக்கு போயிட்டாங்க, ஸோ தட் இஸ் கரெக்ட். சிக்ஸ்த் ஒன், the girl admitted to her brother that she was badly frightened. அந்த பொண்ணு ஐயோ நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சாது சொல்லலை, ஸோ தட் இஸ் ராங். Children, let us see the glossary part. Groan, it means an utterance expressing pain. ஒரு கஷ்டத்தை அப்படியே வலிக்குதே அப்படி சொல்கிறது groan. Bellowed, it means cry of a cow. ஒரு மாடு சத்தம் போடுறது தான் bellowed. Scrambled, it means to move or climb hurriedly. வேகமாக ஏறி போகிறது. Awkward, it means sensitive. Haughtily, it means arrogantly, திமிர் பிடிச்சது. Scowl, it means threatening look. Retreat, it means to move away. Unpleasant, it means disagreeable. So I hope all of you understood, children. Next one, A section, read and understand. Answer the following questions. How was Patna different from Delhi? So Delhi ku Patna ku enna difference? Delhi had grand and impressive buildings and monuments, whereas Patna had none of them. நீங்கள் லெசன்ஸ்லேயே பார்த்தீங்க, டெல்லியை பார்த்தாக்கா நிறைய பில்டிங்ஸ் டாலாக இருக்கும், நிறைய மான்யூமெண்ட்ஸ். அண்ட் பட்னாக்கு க்ரீன் நிறைய ட்ரீஸ் லீவ்ஸ் அப்படியே ஒரு நல்ல அழகாக இருக்கும். சரியா? ஸோ தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். செகண்ட் ஒன், வாட் வாஸ் த கேர்ள் டிட்டர்மைன் டு டூ அண்ட் வை? இந்த பொண்ணு ஒரு முடிவு எடுக்கிறா ஏதோ பண்ணணும்னு. என்ன முடிவு? She was determined to win the cycle race because every time her brother wins the race and boasts about it for days. இன்னைக்கு அவ ஒரு முடிவில் இருக்கிறா. என்னது? சைக்கிள் ஓட்டி ஜெயிக்கணும். She wanted to win the cycle race. ஏன்னா பிரதர் எப்பயுமே ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டாலும் நான் தான் ஜெயிச்சேன்னு அப்படியே கொட்டடிச்சிட்டு இருக்கிறது. தேர்ட் ஒன், how did the cavalry officers look? What happened to them finally? அந்த cavalry officers எப்படி இருந்தாங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்புறமா? The cavalry officers mounted on their grand horses. They were bright in appearance. As the frightened cow charged straight at the horses, they panicked and scattered. The cavalry officers, ஹார்ஸில் வரக்கூடியவங்க, குதிரையில் வர்றவங்க, திடீர்னு ஒரு கவு ஓடி வரவே அவங்களும் பயந்துட்டாங்க. ஓகே, ஸ்கேட்டர்ட் ஆயிடுச்சு. அவங்க ஒரு யூனிஃபார்மாக வர்றவங்க ஸ்கேட்டர், அங்கே இங்கேயும் திசை மாறி போச்சு.
There was a regular stampede and the horses were out of control. One of the cavalry officers fell into the ditch. அந்த ஹார்சஸ் அங்கே எங்கேயும் போயிட்டு மட்டும் இல்லை, ஒரு ஆஃபீஸர் ஒரு டிச் ஒரு பள்ளத்துலேயும் விழுந்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Haughtily means proudly or having or showing arrogant superiority. Why did the girl reply haughtily? Answer வந்து, the girl replied haughtily as she did not want to admit to her brother that she was scared and frightened. அவளுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது உள்ள, ஆனால் வெளியே காமிக்கலையே. சும்மா தைரியமாக ஒரு வீரமாக, நான்லாம் பயப்படுறது இல்லையே அப்படின்னு ஒரு ஜம்முன்னு இருக்கிறா. நெக்ஸ்ட் ஒன். வேர் த கேர்ள் அண்ட் த பிரதர் ஃப்ரெண்ட்லி வித் ஈச் அதர்? அவங்க பிரதர் சிஸ்டர் தான், நல்ல ஃப்ரெண்ட்லியாக ஹாப்பியாக இருக்கிறாங்களா? நோ, தே வர் நாட் ஃப்ரெண்ட்லி வித் ஈச் அதர். சிக்ஸ்த் ஒன். ஐ திங்க் இட் வுட் பி நைஸ் இஃப் வி மூவ்ட் குவிக்லி ஃப்ரம் ஹியர். சரி, எனக்கு என்னமோ இந்த இடம் சரியில்லை, பெட்டர் நம்ம என்ன பண்ணிடலாம், சீக்கிரம் போயிடலாம். சொன்னது யார்? ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு? I refers to Savita's brother. அதாவது ஆத்தரோட பிரதர், அந்த பொண்ணோட பிரதர் தான் அது. செகண்ட் ஒன். why did they want to move quickly from there? ஏன் இங்கேருந்து வேகமாக போகணும்னு நினைக்கிறாங்க? they wanted to move quickly from there as they would be called in for a lot of explanation. அவங்க பயந்துட்டாங்க, இது புது இடம், திடீர்னு ஏதாவது ஆச்சுனாக்கா ஓகே எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னு கேட்டுருவாங்கன்னு பயந்து ஓடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay, next vocabulary children. Match the phrases with the meaning. Phrase na enna? Phrases are group of two or more words that work together to perform a single grammatical function in a sentence. Phrases do not contain a subject or a predicate. அதாவது ஃப்ரேஸ்னாக்கா அது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், இதில் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் அப்படிலாம் இல்லை, அது ஒரு சிங்கிள் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷனை சொல்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், drew level with அப்படின்னா என்ன? rose to a equal level. ஓகே, drew level with என்ன? ஒரே லெவல். rose to an equal level. whoop with glee அப்படின்னாக்கா shout with enthusiasm and happiness. ஒரு happiness, கத்துறது, ஹாப்பியாக கத்துறது. jammed on the brakes, it means try to stop the motion immediately. அதாவது சட்டுன்னு ஸ்டாப் பண்ணுறது. clung for dear life, it means as if one's life depends on it. Okay, வாழ்க்கையே clung for life, clung for dear life. charged up the road, it means ran very quickly in panic, விறுவிறுன்னு வேகமாக ஓடுறது. beat a hasty retreat, it means to leave a place quickly, வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகிறது. ஓகே, next one. Refer to dictionary and find out the meaning of the words given below. First one, beam, B-E-E-M. So what is the meaning of beam? To smile radiantly or happily. நல்ல சிரிக்கிறது. Next one, smile. It means an amused facial expression. சிரிக்கிறது, smile. Next one, guffa. It means a loud unrestrained burst of laughter. கக்கன்னு சிரிக்கிறது. Fourth one, laugh. To show an emotion of joy. ஒரு ஹாப்பினஸ்ஸை காமிக்கிறது சிரிப்பு, laugh. giggle. It means to laugh repeatedly without control. giggle. ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கிக்கின்னு சிரிக்கிறது தான். alright, fine children. Next one, E section. Read the sentence given below. Fill in the blanks with the correct form of the appropriate laughter words from the exercise above. Kavita's face beamed joy as she arrived in India. அதாவது ஹாப்பியாக சிரிக்கிறாங்களாமா. செகண்ட் ஒன். The show was enjoyed by all the audience and they laughed out loudly all the while. Laughed out. Third one. When I tickle Nishant, he always makes a loud guffaw. அதாவது சத்தமாக சிரிக்கிறது. Fourth one. They didn't mean any harm. They just did it for giggling. Okay, giggleனா சிரிக்கிறது. Fifth one. Things will calm down. You just keep smiling. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும், நீ சிரிச்சிட்டே இரு. F part. Pick the word from the text that is similar to the words or phrases given below. Threatening and extremely angry. It means
Scrowl. Second one, heavy blow or hit. வேகமாக அடிக்கிறது, அதுக்கு பேர் attack. Third one, happening gently and slowly. அது வந்து gradually, மெதுவாக, பொறுமையாக. Fourth one, any building of a past age regarded as a historically important place. ஒரு முக்கியமான இடம்னு சொன்னாங்க, அதுக்கு monument. Bad luck, it means unfortunate. Okay children? G section, match each word with its antonym. இது opposite word சொல்கிறோம். Shady, ஷேட்னாக்கா மர நிழல், opposite sunny. Bored, போர் அடிக்கிறது சொல்லுவோம்ல, அப்போ interested. Gleeனா happy, அப்போ opposite என்ன? Misery. Panic, பயந்து ஒரு பேனிக்காக இருக்கிறது, ஸோ opposite is calm. Hasty, அவசரப்படுறது, ஸோ opposite is slow. Okay, next one, make a sentence of your own for any 5 words from the above. For example, we sat in a shady place for some time. Second one, I was interested to participate in the dance competition. Third one, don't panic when you are in trouble. Fourth one, his childhood days were in misery. Fifth one, the night was clear and calm. So I hope you all understood. Don't miss to watch the explanation video, guided reading videos and other videos. Thank you children.